பனையபுரம் என்ற கிராமத்தில் சதாசிவம் பார்வதி அம்மாள்னு 2 வயதான தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லை என்ற வருத்தம் 2 பேருக்குமே தெரியக்கூடாதுன்னு 2 பேருமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேல அதீத அன்பு வச்சிருந்தாங்க. பார்வதி, இன்னைக்கு நீ செஞ்ச சாப்பாடு அருமையா இருந்தது. நான் திருப்தியா சாப்பிட்டேன். சரி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிருச்சு, நான் கிளம்புறேன். நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வெடு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. மதிய உணவுக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்ல பண்ணையார் வீட்லயே உணவு கொடுத்துருவாங்களா? நானே சொல்லணும்னு இருந்தேன் பார்வதி. இதுக்கப்புறம் மதிய உணவு உனக்கு மட்டும் சமைச்சுக்கோ. எனக்கு மதிய உணவு தினமும் பண்ணையார் வீட்டிலே கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. சரி, ரொம்ப நேரம் ஆகுது, நான் பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருப்பேன். பண்ணையாரோட தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறி சதாசிவம் அங்கிருந்து கிளம்பினார். அதன் பிறகு அவர் பண்ணையார் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கண்ணில் ஒரு பணக்கட்டு தென்பட்டது. அதை பார்த்த சதாசிவம், இங்கே எப்படி பணக்கட்டு வந்தது? யார் இந்த பணக்கட்டை இங்க விட்டுட்டு போனா? அநேகமா பண்ணையார் தான் எதுக்காவது பணம் எடுக்கும்போது தெரியாம இந்த பணக்கட்டை இங்க விட்டு இருப்பாரு. நாம இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் என்று எண்ணி பணக்கட்டை எடுத்துக்கொண்டு பண்ணையாரை சந்திக்கச் சென்றார் சதாசிவம். ஐயா, இந்த பணக்கட்டு தோட்டத்துல கடந்தது. அநேகமா நீங்க தான் இந்த பணக்கட்டை தவறுதலான இடத்துல போட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி பணத்தை நடராஜன் பண்ணையாரிடம் சதாசிவம் ஒப்படைத்தார். பணத்தை பெற்றுக்கொண்ட நடராஜன் பண்ணையார் சதாசிவத்திடம், சதாசிவம், உன்னோட இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் இந்நேரம் இந்த பணத்தை எப்படியாவது மறைச்சு தங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்ன தேடி வந்து இந்த பணத்தை ஒப்படைச்சிருக்க. உண்மைய சொல்லணும்னா இந்த பணத்தை நீ எடுத்துட்டு போயிருந்தா கூட என்னால அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எதனாலங்க ஐயா நான் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க? சதாசிவம், நம்மளோட தோட்டத்துல இருக்கிற மொத்த மாம்பழத்தையும் ஒரு வியாபாரி நேரடியா வந்து சந்தைக்கே கொள்முதல் பண்ணிட்டு போனாரு. அவர் அதுக்கான பணத்தை தோட்டத்திலே வச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நானும் பணத்தை கணக்கு பண்ணாம மொத்த பணத்தையும் கணக்கு பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதுல ஒரு கட்டு பணம் தான் கீழே விழுந்திருக்கு. இத நானும் கவனிக்கல, கணக்கு பிள்ளையும் கவனிக்கல. பணம் தொலைஞ்சது தெரிஞ்சாதானே அந்த பணத்தை யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ எனக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? பணத்தை ஓடி ஓடி தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க எனக்கு கொடுக்கற சம்பளமே எனக்கும் என்னோட மனைவிக்கும் போதுமான அளவா இருக்குதுங்க ஐயா. என்ன இருந்தாலும் பண ஆசை யார விட்டது சதாசிவம்? சரி, அதெல்லாம் விடு. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. இது நீ மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாம நேர்மையா இருந்ததுக்காக நான் உனக்கு தர பரிசு. ஐயா, எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை. இது உங்களோட பணம், இது நீங்களே வச்சுக்கோங்க. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமே எனக்கு போதும். சதாசிவம், தானா வர லட்சுமிய எப்பயும் வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த பணத்தை வச்சுக்கோ. இந்த பணம் உனக்கோ உன்னோட மனைவிக்கோ எப்போதாவது அவசர உதவிக்கு தேவைப்படும் என்று கூறி பணத்தை சதாசிவத்திடம் ஒப்படைத்தார் நடராஜன் பண்ணையார். அதன் பிறகு ஒரு சில நாட்கள் சென்றது. திடீரென ஒரு நாள் கணக்கு பிள்ளை சுந்தரமூர்த்தி பதட்டமாக பண்ணையாரிடம் ஓடி வந்து, ஐயா, மிகப்பெரிய விபரீதம் நடைபெற போகுது. உடனடியா நம்ம கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் நம்ம வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சு ஆகணும். சுந்தரமூர்த்தி, என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க? கொஞ்சம் பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லு. ஐயா, அரசாங்கத்திலிருந்து ஒரு சில நபர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டை முழுக்க சோதனை பண்ணி வீட்டுல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போக போறாங்களா ஐயா. அதனாலதான் சொல்றேன், பணத்தெல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா மறைச்சு வைக்கணும்னு. ஆனா நாம தான் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியெல்லாம் சரியா தானே கட்டிட்டு வரோம். அப்புறம் எதுக்காக அவங்க நம்ம பணத்தெல்லாம் எடுத்துட்டு போக போறாங்க? ஐயா, நாம ஒழுங்கா வரி கட்டிட்டு தான் வரோம். ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே மக்கள் கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு வர வரி பணம் பத்தலையாம். அதனால ஒரு ஒரு கிராமத்திலயும் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டெல்லாம் சோதனை பண்ணி அந்த வீட்டுல இருக்கிற பணத்தெல்லாம் ஏதோ காரணம் சொல்லி எடுத்துட்டு போயிடுறாங்களாம். நம்ம வீட்லயும் சிறு சிறு வியாபாரத்துல இருந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல தனியா நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். நம்ம வீட்டை சோதனை பண்ண ஆனா கண்டிப்பா அந்த பணத்தை மொத்தத்தையும் ஏதாவது காரணம் சொல்லி எடுத்துட்டு போயிடுவாங்க ஐயா.
சுந்தரமூர்த்தி, முதல்ல உனக்கு யார் இந்த தகவலை சொன்னது? அரசாங்கத்துல இருந்து ஆள் வர போறாங்கன்னு, வீட்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு போக போறாங்கன்னு. ஐயா, எனக்கு நெருக்கமான ஒரு நபர் அரசாங்கத்துல வேலை பார்க்கறாரு. அவர் தான் எனக்கு இந்த தகவலை சொல்லி அனுப்புறாரு. அதனாலதான் சொல்றேன், நம்ம வீட்ல இருக்க பணத்தெல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்த பத்திரமா மறைச்சு வச்சு ஆகணும்னு. நீ சொல்ற தகவல் உண்மைனா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்ற சுந்தரமூர்த்தி? ஐயா, பணத்தை எல்லாத்தையும் நம்ம வேற எங்கேயாவது பத்திரமா மறைச்சு வச்சிடலாம். அரசாங்கத்திலிருந்து ஆளுங்க வந்து நம்ம வீட்டை சோதனை பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நீ சொல்ற மாதிரி பணத்தை வேற எங்கேயாவது வைக்கணும்னா நம்மளோட பண்ணை வீட்டை வைக்கலானா அங்க எலிங்க தொல்லை அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து வைக்கலானா அவங்க பணத்தை ஏமாத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்போ பணத்தை எங்க தான் வைக்கிறது? ஐயா, என்னோட வீடு எதுக்கு இருக்கு? பணத்தை எல்லாத்தையும் பத்திரமா என்னோட வீட்டுல எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். அரசாங்கத்துல இருந்து ஆளுங்க வந்து சோதனை செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் பணத்தை மறுபடியும் உங்க வீட்டிலே கொண்டு வந்து வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? என்று கூறினார் கணக்கு பிள்ளை சுந்தரமூர்த்தி. கணக்கு பிள்ளை கூறியதை கேட்ட நடராஜன் பண்ணையார் சிறிது யோசித்தார். அப்பொழுது சிறிது தூரத்தில் சதாசிவம் வேலை செய்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. சுந்தரமூர்த்தி, உன்னோட வீட்டுல பணத்தை வச்சா கூட நீ என்னோட வீட்டு கணக்கு பிள்ளைன்னு உன்னோட வீட்லயும் சோதனை பண்ணாலும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சதாசிவம் வீட்டுல பணத்தை வச்சானா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சதாசிவமும் பணத்தை பத்திரமா பாத்துப்பான் என்று கூறி நடராஜன் பண்ணையாரும் சுந்தரமூர்த்தியும் பணம் மூட்டைகளை அன்று மாலையே எடுத்துச் சென்று சதாசிவம் வீட்டில் மறைத்து வைத்து விட்டனர். இங்க பாரு சதாசிவம், உன்னோட வீட்டுல பணம் எடுக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. 2-3 நாளுக்கு அப்புறம் பணத்தை எல்லாம் திரும்ப எடுத்துட்டு போயிடுவேன். அது வரைக்கும் பணத்தை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ என்று கூறிவிட்டு பண்ணையாரும் கணக்குப் பிள்ளையும் அங்கிருந்து சென்று விட்டனர். 3 நாட்களுக்கு மேலாகியது. அரசாங்கத்திலிருந்து யாரும் வீட்டில் சோதனையிட வரவில்லை. இதனால் கணக்குப் பிள்ளைக்கு கிடைத்த தகவல் தவறானது என எண்ணி சதாசிவம் வீட்டிலிருக்கும் பணம் மூட்டைகளை எடுக்க கணக்குப் பிள்ளையும் பண்ணையாரும் சென்றனர். சதாசிவம் வீட்டில் மறைத்து வைத்திருந்த பணமூட்டைகளை வெளியில் எடுத்து பார்த்தபொழுது பண்ணையாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. பணமூட்டையில் பணத்திற்கு பதிலாக வெறும் பஞ்சு இருப்பதை அவர் கவனித்தார். அனைத்து மூட்டைகளும் பிரித்து பார்த்தபோது அனைத்து மூட்டைகளிலும் பணத்திற்கு பதில் பஞ்சு மட்டும்தான் இருந்தது. ஐயா, நான் அப்பவே சொன்னேன் பணத்தை எல்லாம் என் வீட்டுல வைக்கலான்னு. நீங்க தான் என் பேச்சை கேட்கல. சதாசிவம் வீட்டுல பணத்தை வச்சா பத்திரமா இருக்குன்னு. இப்ப பாருங்க, சதாசிவம் மூட்டையில இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் பஞ்சம் மட்டும் வச்சு நம்மள ஏமாத்த பார்த்திருக்காரு. மூட்டையில் பணத்திற்கு பதில் பஞ்சு மட்டும் இருப்பதை பார்த்தும் கணக்குப் பிள்ளை தன் மீது பழி போடுவதை கேட்டும் சதாசிவம், ஐயா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க பணத்தை என்னோட வீட்டுல வச்சுட்டு போனதுல இருந்து நானும் என்னோட மனைவியும் அந்த அறை பக்கமே போறதில்ல. ஆனா எப்படி பணம் காணாம போச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நம்புங்க ஐயா, நான் மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. கணக்கு, சதாசிவத்தை இழுத்துட்டு போய் நம்மளுடைய பண்ணை வீட்டுல அடைச்சு வை. நாங்க வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை என்னன்னு தானா தெரிஞ்சிடும் என்று கூறினார் பண்ணையார். பண்ணையார் கூறியதை கேட்ட கணக்குப் பிள்ளை சதாசிவத்தை அங்கிருந்து பண்ணையாரின் பண்ணை வீட்டிற்கு இழுத்துச் சென்றார். அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தன் கணவரை பண்ணையார் ஏதாவது செய்து விடுவார் என்ற பயத்தில் பண்ணையாரிடம், ஐயா, தயவு செஞ்சு என்னோட கணவரை விட்டுருங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. உங்களோட பணத்தை நாங்க எடுக்கல. அவ்வளோ பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எனக்குன்னு இருக்கிறது என்னோட கணவர் மட்டும்தான். தயவு செய்து அவரை விட்டுடுங்க ஐயா என்று பார்வதி அம்மாள் பண்ணையாரிடம் கெஞ்சினார். கொஞ்சம் அமைதியா இருங்க பார்வதி அம்மா. நான் சதாசிவத்தை எதுவும் பண்ண போறது இல்ல. சதாசிவம் மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உண்மையான திருடன் கண்டுபிடிக்கதான் நான் சதாசிவத்து மேல பழிய சுமத்தி என்னோட பண்ணை வீட்டுல அடைச்சு வைக்க சொன்னேன். ஐயா, திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னோட கணவரை பண்ண வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிறதுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம் இருக்கு? சதாசிவத்து மேல பழிய சுமத்ததுனால உண்மையான திருடன் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரணும்னு அஜாக்கிரதையா இருப்பான். அவனோட அஜாக்கிரதையை பயன்படுத்தி தான் நான் உண்மையான திருடனை கண்டுபிடிக்க போறேன் என்று கூறிவிட்டு நடராஜன் பண்ணையார் அங்கு இருந்து சென்றார். அதன் பிறகு தன்னுடைய பண்ணை வீட்டில் ஒரு தனி அறையில் அடைத்து வைத்திருந்த சதாசிவத்திடம்
தனிமையில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வெளியில் வந்தார். அப்பொழுது வெளியில் காத்து கொண்டிருந்த கணக்கு பிள்ளை சுந்தரமூர்த்தி, ஐயா, அந்த சதாசிவம் பணம் எங்க இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லலன்னா சொல்லுங்க, நான் என்னோட பாணியில விசாரிக்கிறேன். சுந்தரமூர்த்தி, பணம் போனா போகட்டும். நான் சதாசிவத்துக்கிட்ட தங்க நாணயம் நிறைஞ்ச ஒரு மூட்டைய கொடுத்து பல நாளுக்கு முன்னாடி அதை மறைச்சு வைக்க சொன்னேன். அத அவரு தன்னுடைய சமையல் அறையில மறைச்சு வச்சிருக்காராம். நம்ம என்ன பண்றோம்னா, காலையிலே வெள்ளன்னு எழுந்து போயிட்டு யாருக்கும் தெரியாம அந்த மூட்டைய வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஐயா, எதுக்காக காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்பவே போய் அந்த மூட்டையை நாம எடுத்துட்டு வந்துடலாம்ல. சுந்தரமூர்த்தி, நாம அடிக்கடி சதாசிவத்தோட வீட்டு பக்கம் போனா பாக்குற யாருக்காவது நம்ம மேல சந்தேகம் வரும். அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு காலையில வெள்ளன்னு போயிட்டு சதாசிவத்தோட வீட்டுல இருக்கிற தங்க நாணயத்தை தோண்டி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதன் பிறகு கணக்கு பிள்ளை சுந்தரமூர்த்தி தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் பொழுது சாய்ந்த பிறகு சதாசிவத்தோடு வீட்டிற்கு சென்ற பண்ணையார் பார்வதியம்மாளிடம் தன்னுடைய திட்டத்தை கூறினார். அதன் பிறகு தான் கொண்டு வந்த மாட்டு சாணத்தை சதாசிவத்தோடு வீட்டு நுழைவாயிலில் முன்பு வைத்து விட்டார். மேலும் அவர் கொண்டு வந்த கத்திகளை அருகில் உள்ள புல்தரையில் ஆங்காங்கே மறைத்து வைத்து விட்டார். அதன் பிறகு அன்று இரவும் சென்றது. மறுநாள் காலை விடிந்தது. கணக்கு பிள்ளை அன்று வேலைக்கு வரவில்லை. வெகுநேரம் காத்திருந்த பண்ணையார் கணக்கு பிள்ளையைத் தேடி அவருடைய வீட்டுக்கே சென்று விட்டார். என்னாச்சு சுந்தரமூர்த்தி? இன்னைக்கு சதாசிவத்தோட வீட்டுக்கு வெள்ளனே போகணும் தானே சொன்னேன். ஆனா நீ இன்னைக்கு வேலைக்கே வரல. வெகு நேரமா காத்துக்கிட்டு வந்துட்டு உன்னை தேடி நான் உன்னோட வீட்டுக்கே வந்துட்டேன். ஆமா, அது என்ன கால்ல ஏதோ ரத்த காயம் மாதிரி தெரியுது? எப்படி அடிபட்டது உனக்கு? அதை ஏங்கய்யா கேக்குறீங்க? நான் காலையிலே வெள்ளன்னு எழுந்து உங்க வீட்டுக்கு வரலாம் தான் பார்த்தேன். ஆனா இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வரல. அதுக்குள்ள வழியில இருந்த ஒரு கல்லு மேல என் கால் மோதி என் கால்ல மிகப்பெரிய வெட்டுக்காயமே ஏற்பட்டுடுச்சு. நானும் வலி தாங்காம என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து உக்காந்தவன். அதனாலதாங்க ஐயா நான் இப்ப வேலைக்கே வரல என்று கூறினான் சுந்தரமூர்த்தி. கணக்கு பிள்ளை சுந்தரமூர்த்தி கூறியதை கேட்ட பண்ணையார் அருகில் இருந்த ஒரு மரக்குச்சியை எடுத்து கணக்கு பிள்ளையை தாக்கினார். இதில் வலி தாங்க முடியாத கணக்கு பிள்ளை, ஐயா, நானே கால் அடிபட்டு ரத்த காயத்தோட வலி தாங்க முடியாம உக்காந்துட்டு இருக்கேன். நீங்களும் மேற்கொண்டே நடிக்கிறீங்களே, நான் என்னங்க ஐயா தப்பு பண்ணேன்? திருட்டு பயலே, ஒழுங்கு மரியாதை என் பணம் எங்கன்னு சொல்லு, இல்லைன்னா உன் தோலை உரிச்சிடுவேன் நானு. ஐயா, என்ன சொல்றீங்க? பணத்தை நான் எடுத்தேனா? பணத்தை எடுத்ததெல்லாம் சதாசிவம். சம்பந்தமே இல்லாம என் மேல பழி போடுறீங்க. சுந்தரமூர்த்தி, பணம் சதாசிவத்தோட வீட்டுல இருந்த விஷயம் நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சதாசிவமும் சதாசிவத்தோட மனைவியும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல. நானும் என்னோட பணத்தை திருட போறதில்ல. அப்போ நீ தான் என்னோட பணத்தை திருடி இருக்க. ஒழுங்கு மரியாதையா பணம் எங்க இருக்குன்னு சொல்றியா, இல்ல அடிபட்டு சாகரியா? ஐயா, நான் உங்க பணத்தை திருடுன்னு சொல்றீங்களே, அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? காமிங்க. ஆதாரமா? ஆதாரம் கால்ல இருக்கு பத்தியா, அந்த வெட்டுக்காயம்தான். அது எப்படி கல்லுல அடிபட்டா ஒரே நேரத்துல 3-4 வெட்டுக்காயம் வருதா என்ன? நீ நேத்து செருப்பே இல்லாம சதாசிவத்தோட வீட்டுக்கு போயிருக்க. அங்க இருக்கிற தங்கநாய மூட்டையே எனக்கே தெரியாம திருடலான்னு பாத்துருக்க. போற வழியில இரவு நேரத்துல நான் வச்சிருந்த மாட்டு சாணத்தை மெரிச்சிருக்க. என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னோட காலை பக்கத்துல இருக்க புல்தரையில தேய்ச்சிருக்க. அப்போ புல்தரையில நான் மறைச்சு வச்சிருந்த கத்தி உன் காலை கிழிச்சிருக்கு. நீயும் வலி தாங்க முடியாம ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க. சரியா நான் சொல்றது? பண்ணையார் கூறியதை கேட்ட பிறகு சுந்தரமூர்த்திக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். தான் மாட்டிக்கொண்டோம் என்றும் இப்பொழுது என்ன செய்வது என்றும் புரியாமல் திருதிருவென முழிக்க ஆரம்பித்தான். உண்மைய சொல்றா, பணம் எங்க வச்சிருக்க? நீ இப்ப மட்டும் உண்மைய சொல்லல, உன் அடிப்பட்ட காலை முழுசா உடைச்சு எடுத்துருவேன் என்று கணக்கு பிள்ளையை பண்ணையார் மிரட்டினார். அதன் பிறகு உண்மையை ஒப்புக்கொண்ட கணக்கு பிள்ளை பணத்தை வைத்திருக்கும் இடத்தை பண்ணையாருக்கு காண்பித்தார். நீ பணத்தை திருட திட்டம் போட்டுதானே அரசாங்கத்திலிருந்து வீட்டை சோதனை பண்ண வராங்கன்னு ஒரு பொய்யான தகவலை கொடுத்த. ஆமாங்க ஐயா, இப்படி ஒரு பொய்யான தகவலை உங்களுக்கு கொடுத்தா நீங்க பணத்தை என்னோட வீட்டுல வைப்பீங்க. ஒவ்வொரு மூட்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்தா நீங்க அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க. மீதி இருக்க பணத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க பணத்தை சதாசிவத்தோட வீட்டுல வச்சிட்டீங்க. நான் அதை பயன்படுத்தி மொத்த பணத்தையும் நான் எடுத்துக்கிட்டு பணம் மூட்டையில பஞ்சு அரைச்சி வச்சிட்டேன். பழிய சதாசிவத்து மேல போட்டுட்டேன். அரசாங்கத்திலிருந்து யாரும் சோதனை பண்ண வராதப்பவே உன் மேல சந்தேகப்பட்டேன்.
என்னோட பணம் காணாம போனதுக்கு அப்புறம் என்னோட சந்தேகம் உறுதியாயிடுச்சு. இருந்தாலும் உன்னை கையும் காலமும் பிடிக்கதான் சதாசிவத்து மேல பழிய போட்டுட்டு சதாசிவத்தை பண்ணை வீட்டுல அடைச்சு வச்சேன். அது மட்டும் இல்லாம சதாசிவத்துக்கிட்ட ஒரு தங்க நாணய மூட்டையை கொடுத்து வச்சதா உன்கிட்ட பொய் சொன்னேன். நான் சொன்ன பொய்யே நீ நம்பி அந்த மூட்டையை திருட சதாசிவ வீட்டுக்கு போயிருக்க. அங்க கால்ல விட்டுப்பட்டு இப்ப கையங்காலமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஐயா, பண ஆசையில தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. பல வருஷமா என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ண உன்னை நான் மன்னிக்கிறதா? உன்னை நான் தண்டிக்காம விடுறதே பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு அவகாசம். நாளைக்கெல்லாம் நீ இந்த கிராமத்திலே இருக்க கூடாது. அப்படி நான் உன்னை இந்த கிராமத்துல நான் பார்த்தனா உன்னை பண்ண வீட்டுல கட்டி வச்சு சாப்பாடு தண்ணி இல்லாம தோலை உரிச்சிருவேன், பாத்துக்கோ என்று கூறி கணக்கு பிள்ளையை அந்த கிராமத்திலிருந்து விரட்டி அடித்து விட்டார் நடராஜன் பண்ணையார்.